வணக்கம் மெட்டாமேக்கி ஃபேன்ஸ். இது இந்த வார டெக் செய்திகள் வழங்குவது உங்கள் விஜயவர்தராஜ். வீடியோக்குள்ளே போகலாமா? ஸோ யூடியூபே மனசு வந்து என்னோடய கதையை கேட்டு தான் இந்த ஆப்ஷனை கொண்டு வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஹைப் அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து யூடியூப் வந்து கொண்டு வர போகிறாங்க. இப்போதைக்கு டர்க்கி, பிரேசில், தைவான் 3 நாட்டில் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க போல். ஹைப் என்றால் 500,000 சப்ஸ்கிரைபர்ஸுக்கு கீழே இருக்கிற சேனலுக்கெலாம் இந்த ஆப்ஷனை வந்து தருவாங்க போல். ஃபேன்ஸ் ஆகிய உங்களுக்கு நீங்கள் வந்து உங்களுக்கு நடரா நம்ம கிரியேட்டிவ் ரெவல்யூஷன் நமக்காக வீடியோ பண்ணுறாரு, ஆனால் இன்னும் கஷ்டப்பட்டுனே இருக்கிறாரே, அவர் மேலே கொண்டு வரணும்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா நீங்கள் ஹைப்புங்கிற பட்டனை, நீங்கள் லைக் பட்டன் கீழே இருக்கும் ஹைப்பு தந்துட்டிங்கன்னா அந்த கிரியேட்டரோட வீடியோ வந்து ஃப்ரண்ட்டில் ஹைப்புங்கிற டேப்பில் வந்து யூடியூப்பில் தனியாக காட்டுமா. ஸோ எவ்வளோ ஃபேன்ஸ் தரீங்களோ அது வந்து அதிகமான ஹைப்புக்கு வந்துச்சுன்னா மற்ற எல்லாருக்கும் இப்படி ஒரு சேனல் இருக்குன்னு நம்மளை பார்க்காதவங்களுக்கு போய் சேரும் அப்படிங்கிறத வந்து கொண்டு வர போகிறாங்க யூடியூப். ஸோ இது வந்து மிஸ்யூஸ் பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக 3 முறை மாதத்துக்கு அலோடு ஒரு ஃபேனுக்கு. ஸோ நாளைக்கு வந்து நடதான் இந்த ஃபேன் தான் என்னை வந்து ஹைப் ஆகினார் அப்படின்னு நானே உங்களை பார்த்து நான் பாராட்டுற அளவுக்கு வந்து இதில் வந்து இருக்கும் அப்படின்றாங்க. ஸோ 500,000 நான் வந்து எல்லா சேனலும் அது கீழே தான் வருது. ஸோ அந்த ஆப்ஷன் வரும். இப்போதைக்கு வந்து சில 3 நாடுகள் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து எக்ஸ்ட்ரா ரெவன்யூ அது கிரியேட் பண்ணும். இன்னும் கொஞ்சம் நாளில் ஹைப்புங்கிற பட்டம் நீங்கள் வந்து வாங்குற மாதிரி ஆப்ஷன் கொண்டு வரும் போல். ஹைப் இன்னும் கொஞ்சம் 4 ஹைப் நான் வாங்கிக்கிறேன் என்னோட கிரியேட்டருக்காக. இது வந்து இது சூப்பர் தேங்க்ஸ் ஆப்ஷன் ஒன்று வருதுல்ல, அதாவது வர்ற காசு 30% எடுத்துக்கும் யூடியூப். அந்த மாதிரி இது ஒரு பிஸ்னஸ் பிளானை கொண்டு வராங்க எங்களுக்கு எக்ஸ்ட்ரா ரெவன்யூ மாதிரி. ஸோ இது வந்து இன்னும் கொஞ்சம் நல்ல கிரியேட்டருங்களாம் வெளியே இது கொண்டு வரலாம் அப்படிங்கிற ஆப்ஷனுக்காக. ஸோ யூடியூப் ஹைப்பு ஒழுங்காக பண்ணிடுங்க வந்துச்சுன்னா ரொம்ப இது வருத்தமாக இருக்கும். ரொம்ப சோகமான நியூஸ். அப்படி எனக்கு தான் சோகம், உங்களுக்கு ஒன்றும் புரிய போகிறதில்ல. mozilla.social அப்படிங்கிற மோசிலாவோட ஃபெடிவர்ஸ் அந்த சர்வரை வந்து க்ளோஸ் பண்ணுறாங்க போல். இதனால் எனக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை, உங்களுக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை. சும்மா ஃபெடிவர்ஸை பற்றி நியூஸ் ஒன்று வாரம் நான் சொல்லிடுவேன். ஸோ mozilla.social இட்ஸ் ஷட்டிங் டவுன். இனிமேல் தான் நீங்கள் போய் என்னென்ன பார்க்க போகிறீங்க போய் பாருங்கள். வாட்ஸ்அப் வந்து டீம் செட்டிங்ஸ் கொண்டு வர போகிறாங்க. ஸோ இவ்வளோ அருமையான விஷயம் பாருங்களேன். வாட்ஸ்அப் நீங்கள் மெசேஜ் அனுப்புறீங்களா, இப்போ வந்து நிறைய ஆப்லாம் தீம்லாம் இருக்கும், டார்க்கு, லைட்டு, குரோம்னு கண்ட இது இருக்கும். வாட்ஸ்அப்லேயும் வரப்போகுது. அதை அழுத்திட்டிங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி பபுளோட கலர்லாம் நீங்கள் மாற்றிக்கலாமா. ஒவ்வொரு ஸ்பெசிஃபிக் சேட்டுக்கும் ஏற்ற மாதிரி நீங்கள் வால்பேப்பர் ஒவ்வொரு பபுள் கலரும் நீங்கள் வந்து மாற்றிக்கலாமா. ஆனால் இது வந்து நீங்கள் என்ன வச்சிங்களோ அது உங்களுக்கு தான் தெரியுமே தவிர ஆப்போசிட் ஆளுங்களுக்கு தெரியாது. அவங்க என்ன தீம் செட்டிங் வச்சுருக்காங்களோ அது அவங்களுக்கு தெரியும் போல். இன்னும் கொஞ்சம் நாளில் வாட்ஸ்அப் இது கொண்டு வரப்போகுது. இனிமேல் கலராக இருக்கும் உங்கள் சேட்டு. யுனைடெட் நேஷன்ஸ் வந்து முதல் முறையாக கிளைமேட் சேஞ்ச் வந்து இந்த உலகத்துக்கு வந்து எவ்வளோ நம்ம கண்டிப்பாக பண்ணி ஆகணுமோ, ஆக்ஷன் எடுக்கணுமோ, அதே மாதிரி ஏஐக்கும் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணியிருக்காங்க. ஸோ வந்து ஏஐ வந்து நிறைய பவர் எடுத்துக்குது, நிறைய பொல்யூஷன் கிரியேட் பண்ணுது, டிஸ்இன்ஃபர்மேஷன் கிரியேட் பண்ணுது, அதோட ஸ்பீடு வேகமாக இருக்குது, வேர்ல்டே கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி பவர் எந்த கைக்கு வேணால் போலாங்குது. ஒரு 6 மாதத்துக்கு ஏஐ டெவலப் பண்ண ஸ்டாப் பண்ணி வைக்கணும் வரைக்கும் யூஎன்ஓவில் வந்து யோசிச்சிருக்காங்க போல. யுனைடெட் நேஷன்ஸில் அமெரிக்கா சொல்லியிருக்கு. ஸோ வந்து இது வந்து இந்த டெக்னாலஜி வந்து என்ன மாதிரி போகுதுங்கிறத ரெகுலேஷன் பண்ணணும், ஸோ கவனமாக எடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒன்றுத்துக்கும் உதவாதது ஒன்று உலகத்தில் இருக்கிற யுனைடெட் நேஷன்ஸ் மட்டும் தான். ஸ்கூலில் பெரிய புக்கில் போட்டிருப்பாங்க லோகோவெல்லாம். அதுவும் பண்ண சும்மா வேடிக்கை மட்டும் தான் பார்க்கும், டிடி மட்டும் கையெழுத்து போகணும். இது வரைக்கும் அது ஒன்றும் பண்ணதில்லை. ஸோ இதுக்கும் அது ஒன்றும் பண்ண போகிறதில்ல, சும்மா சீன் போட்டுருக்குது, அவ்வளோதான் நாங்களும் இருக்கோம்னு சொல்லிட்டு. இது அமெரிக்கா ஜாலராக தான் அது. என்னடாப்பா அது. ஸோ கூகுள் வந்து $1.7 பில்லியன் வந்து EU வந்து ஃபைன் போட்டுச்சுல, கூகுள் ஆட்ஸ் வச்சு இவங்க வந்து சில முக்கியமான அவங்களுக்கு ஏற்ற ப்ராடக்ட் மட்டும் ஃப்ரண்ட்டில் கொண்டு வராங்க, மோனோபொலி பண்ணாங்கன்னு சொல்லி ஃபைன் கட்டுப்பா அப்படின்னு சொல்லி சீன் போட்டு தோத்துச்சுல. அப்பீல் பண்ணி இப்போ கூகுள் ஜெயிச்சிருச்சு போல். நாங்கள் அது தப்பு பண்ணல சார், அது வந்து EU தான் எங்கள் மேலே காண்டா சுற்றுது. EU என்னது என்னையே எதிர்த்து பேசுறான்னு சொல்லி அடுத்த கோர்ட்டுக்கு அப்பீல் பண்ண போகிறாங்களாம். ஸோ உன்னை விடமாட்டேன்டா உன்னை அப்படின்னு இருக்காங்க போல். இது வந்து என்ன ஆகுது நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். ஸோ முதல் முறையாக கூகுளுக்கு வெற்றி கிடைத்துள்ளது தன் மீது போடப்பட்டுள்ள கேஸில். யூடியூப்லேருந்து அடுத்த செய்திகள். யூடியூப்பில் வந்து ஹைப்பு மாதிரி யூடியூப்பில் கம்யூனிட்டிஸ் அப்படின்னு ஒன்று கொண்டு வர போகிறாங்க போல். பழைய கம்யூனிட்டி போஸ்ட்லாம் இருக்கும், அடிக்கடி ஃபோட்டோலாம் போட்டு எப்பயாவது பர்த்டேக்கெல்லாம் வந்து ஹாப்பி பர்த்டே அப்துல்னு ஃபோட்டோ போட்டு இருப்போம். அது வந்து ஒன்றும் அவ்வளோ பெருசாக யூஸ் ஆகாது. இப்போ அதை வந்து டிஸ்கார்ட் சர்வர் மாதிரி ஃபேன்ஸோட சேட் பேசிக்கிற சாமியாக தூமிக்கிட்டு இருக்கு. ஸோ டிஸ்கார்ட் சர்வர் மாதிரி ஃபேன்ஸோட உட்காந்து லைவாக அவங்களோட தொடர்ந்து ஒரு கிரியேட்டர் வந்து இந்த கம்யூனிகேட் பண்ணுற மாதிரி கம்யூனிட்டிஸுங்கிறத வந்து ஒரு பெரிய விஷயமா மாற்ற போகிறாங்க போல். ஸோ யூடியூப் வந்து இன்னும் வேறு ஸ்கெட்செல்லாம் போடுது. சொன்ன மாதிரியே நடக்குது. இது ஆப்பா வரமான்னு தெரியல. லயன்ஸ் கேட் மிகப்பெரிய ஹாலிவுட் கம்பெனி, ட்வைலைட் சாகா, ஜான் விக்லாம் எடுத்தவங்க வந்து ஏஐ கம்பெனி ரன்னவே அப்படிங்கிற ஏஐ கம்பெனியோட சேர்ந்து டீல் போட்டிருக்காங்க. ஸோ வந்து ஏஐ வச்சு கிரியேட்டிவ் டூல்ஸ்லாம் படத்தில் வந்து கிரியேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போதைக்கு அப்படி சொன்னாலும் ஏஐ வச்சு என்ன வேணால் என்ஹான்ஸ் பண்ணலாம். ஜஸ்டின் பேட்மேனுங்க டைரக்டரும் ட்வீட் போட்டுக்கார், நான் சொன்னேன் இது வரும், நீங்கள் கேட்டிங்களா பாருங்கள் ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன சொல்ல வராங்கன்னா, போன வருஷம் ஹாலிவுட் ஸ்ட்ரைக்கில் வரும்போது ஆக்டர்ஸ் எல்லாம் கான்ட்ராக்டில் சைன் போடும்போதே எங்கள் ஃபேஸையும் வாய்ஸையும் ஏஐல மாற்றிக்கலாங்கிற ஒரு கிளாஸுக்கு தான் சண்டை போட்டாங்க. வி வில் நாட் கிவ் அவர் செல்ஸ் டு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், அதை யூஸ் பண்ணக்கூடாதுங்கிறது. ஸோ இப்போ இவங்க வந்து டீல் போட்டுருக்குது என்ன இந்த மாதிரி ட்ரை பண்ணலாமா, இந்த மாதிரி மாற்றுவாங்களான்னு. அந்த கம்பெனி ஓனர்லாம் ஐயோ நாங்கள் அதுக்கெலாம் சொல்லலை, எங்களுக்கு வந்து செலவை பயங்கரமாக கம்மி பண்ணும், கட்டிங் எட்ஜ் டெக்னாலஜிக்கு மாற்றுவோம், அதுதானே தவிர மற்றபடி பிளான் இல்லை அப்படின்றாங்க. நாளைக்கு ஜான் விக் 6, 7, 8 ஏஐ வந்து பண்ணாலும்
சொல்ல முடியாது. ஸோ இது என்ன மாதிரி சேஞ்ச் கொண்டு வர போது, இதை வந்து உங்களால் தடுக்க முடியாது ஏஐ வந்து சினிமாவுக்குள்ளே வர்றதையும். பட் என்ன மாதிரி ஆக போகுதுங்கிறத, இல்லை இதனால அப்போஸ் ஆக போகிறாங்களா அப்படிங்கிறது இனிமேல் தான் தெரிய போகுது. பட் கான்ட்ராக்ட் சைன் போட்டானுங்க. ஸோ உங்களோட பர்மிஷன் இல்லாமல் ஆப்ட் அவுட் ஆப்ஷன் இல்லாமல் உங்களோட டேட்டா வந்து ஏஐக்கு ட்ரைனிங்க்கு எல்லா ஆப்பும் கொடுத்துக்கிட்டு இருக்கு. யூடியூப்லேருந்து டிக்டாக்லேருந்து ஃபேஸ்புக்லேருந்து எல்லாமே மாட்டிக்கிட்டாங்க கொஞ்சம் நாளில். அவருக்கான பில்லியன்ஸ் ஆஃப் யூடியூப் வீடியோஸை வந்து NVIDIA ட்ரைனிங் யூஸ் பண்ணிட்டு வரைக்கும் நம்ம பார்த்துக்கிட்டு இருந்தோம். ஸோ இப்போ அடுத்து சேர்ந்துருக்குது லிங்க்டின் அப்படின்னு ஒருத்தர் இருக்கான். நான் இல்லாத ஒரே ஒரு ஆப் அதான் இதுக்குன்னு தெரில, ஆனால் முக்கியமான ஆப்னு தகு சொல்லிட்டே இருப்பான். ஸோ லிங்க்டின் ஆப்போட டேட்டா வந்து ஏஐ வந்து ட்ரைனிங் பண்ணுறாங்க போல். ஸோ உங்களுக்கு வந்து அதுக்கான ஆப்ஷனே இல்லை. ஸோ அதில் வந்து உங்களுக்கு இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, we may use your personal data to improve, develop and provide product and services and train artificial intelligence models, develop, provide and personalize our services and gain insight with the help of AI automated system so that our services can be more relevant and useful to you and others. உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக எங்களுக்கு தெரியும். ஸோ அதனால் டேட்டா ஃபார் ஜெனரேட்டிவ் ஏஐ இம்ப்ரூவ்மெண்ட் டு ஃபைண்ட் த டாகிள், ஸோ டர்ன் இட் ஆஃப் டு ஆப்ட் அவுட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க போல. இதெல்லாம் எங்கே போய் தெரியாமல் ஆஃப் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ நீங்கள் எந்த ஆப்புக்குள்ளே போனாலும் செட்டிங்ஸில் போய் நோண்டி பாருங்க, கண்டிப்பாக ஏஐங்கிற பட்டன் எங்கே உள்ளே வச்சிருப்பான், அவங்க டேட்டாவை நான் ட்ரெயின் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ லிங்க்டினும் இதில் சேர்ந்து கொண்டு உள்ளது. இதை வந்து ஜனங்களுக்கு வந்து இது எப்படி அவங்களுக்கு அதை சொல்லி இது மாதிரி இருக்குது, இது மாதிரி ஆஃப் பண்ணி தொலைங்கன்னு நம்ம எங்கே அதை வந்து சொல்கிறதுன்னு புரியல. இப்படி தான் வீடியோவில் எனக்கே தெரிஞ்சாதான் உண்டு. ஸோ நீங்களும் வர்ற ஆப்லாம் கொஞ்சம் உஷாராக இருங்க. இதுதான் இந்த வாரம் மெட்டா செய்திகள். அடுத்த வாரம் உங்களது விடைபெறுவது உங்கள் விஜய் வரதராஜ். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மெட்டா மங்கீஸ்.